Balance sheet of banking company, Dev. Okay. First, capital and liabilities. Share capital, liabilities, schedule number போட்டுக்கோங்க. அப்புறம் இங்க amount column. இதான் format. அப்புறம் நீங்க எழுதும்போது balance sheet of banking companies as on என்ன டேட்டோ அப்படி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் ஷெட்யூல் நம்பர் 1 XXXX. Reserves and surplus schedule number 2 XXXX. Deposits 3 dash 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 XXXX. Risks and provisions. அடுத்தது வந்து கீழே அசட். ஓகே. இப்ப பாருங்க நான் கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் RBI. RBI வெரி குட். 6 XXX. அப்புறம் பேலன்சஸ் வித் அதர் பேங்க்ஸ் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் 7. நயன். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து 10. அதர் அசெட்ஸ் வந்து 11. எழுதிட்டீங்களா கண்ணா? சூப்பர். தேவ் இது மட்டும் எழுதிக்கோங்க கண்ணா. கண்டென்ஷன் லைபிலிட்டி வந்து 12ன்னு எழுதிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரைட் ஹேண்ட் பேஜ்லயே எழுதிக்கோங்க. அதுக்கு வந்து எப்படி வரும்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தெரியுறதா தேவ்? அதான தேவ். என்னப்பா? ஃபைவ்ல இருந்து ஆரம்பிக்குது தேவ். எனக்கு 1 2 3 4 என்னன்னு தெரியல. அதான் பாக்குறேன். ரைட் ரைட் ரைட். ஓகே தேவ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரைட் ரைட். யூ ஆர் ரைட். பர்ஃபெக்ட். முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர் பாருங்க தேவ்னா 95%. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏன்னா உங்க சார் எப்படி திருத்துறாருன்னு தெரியல. இதனால மார்க் போயிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. வேற எதுவும் இல்ல. குறைக்க கூடாதுக்குண்ணா. பட் இவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல அட்டானமஸ் கரெக்ஷன். என்னைக்கு பர்த்டே? மே 2. வெரி குட். சூப்பர். அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். அன்னைக்கு விஷ் பண்றேன். சூப்பர். அப்படி அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அது. என்ன நட்சத்திரம் தேவ் நீங்க? தெரியல. ஓகே. அம்மா கிட்ட அப்புறம் கேட்டுட்டு சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்றது டேட் ஆஃப் பர்த்தா? நீங்க இப்ப சொல்றது டேட் ஆஃப் பர்த்தா? சூப்பர். இல்ல தேவ் வந்து பிகாம் 4th செமஸ்டர். பிகாம் 4th செமஸ்டர். 4th செமஸ்டர். தானிய மாதிரி. தானிய மாதிரின்னு. அப்ளிகேஷன்ஸ்.
ஷேர் கேபிட்டல் 5, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 6, borrowing 7. மூணு தான் தேவ் ஈஸி. அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது அண்டர்லைன் பண்ண மறந்துட்டேன் இருங்க. இதுக்கு கீழே எல்லாமே வரும் தேவ். இது மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க தேவ். அந்த 12 வரைக்கும் போட்டுட்டு இதோட டோட்டல் வந்து ஏ தேவ். இது ரெண்டுத்தோட டோட்டல் பினா அதுக்கு கீழே நெட் அசெட்ஸ் ஏ மைனஸ் பி. அது நீங்க எப்படி இண்டிகேட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலா ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேவ். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் இன்சூரன்ஸும் இதுவும் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வந்துரும் தேவ். ஆ தேவ் இதுல மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் 15 வருது இல்ல தேவ். அதுக்கு கீழே இது மட்டும் எழுதிட்டு இருங்க தேவ். டிஸ்கவுண்ட் அலௌட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ். எழுதிட்டீங்களா தேவ்? ஆ இது சூப்பர். அவ்வளவுதான் தேவ். எதுப்பா? ஆமாமா. அதர் அசெட்ஸ்ன்றது வந்து கரண்ட் அசெட்ஸ் இண்டிகேட் பண்றதுன்னு அர்த்தம். வேணா இப்படி போட்டுருங்க. அதர் அசெட்ஸ் பிராக்கெட் கரண்ட் அசெட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டில வந்து ப்ரொவிஷன், அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், நெட் கரண்ட் அசெட்ஸ் ஏ மைனஸ் பி, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ். இதான் இந்த ஃப்ளோ தான் நாளைக்கு வந்து நம்ம நாளைக்கு மார்னிங் தேவ் நாளைக்கு வந்து ஒரு 12 o'clock அப்படி ஓகேவா இருக்குமா உங்களுக்கு கிளாஸ்? 12 நான் கன்ஃபார்ம் பண்றேன் தேவ். எய்தர் 12 1 ஏதோ ரெண்டு டைம்ல ஒரு 2 hours 1 2 அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் தேவ். ஓகேவா? அப்புறம் ஒரு போஸ்ட் 6க்கு அப்புறம் நம்ம கரண்ட் லாஸ்ட் செமஸ்டரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 26 27 28 29 30 இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 5 நாள் இருக்குல்ல. ஓகே ரைட். ஸோ நான் பை த டைம் உங்களுக்கு வந்து தேவ் உங்களோட நியூ எக்ஸாமினேஷன் ஷெட்யூல்ல செகண்ட் அன்னைக்கு ஒரு எக்ஸாம், அப்புறம் அதை விட்டா நான் ஒரே நிமிஷம் பாருங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் சொல்லுங்க கண்ணா.
ஆ, எனக்குன்னா செகண்ட், அப்புறம் 6 தான் நம்மளோட அந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இல்லையா? ஓ சாரி, 2 6. ஓகே, அப்புறம் நம்மளோட அந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 8. அப்புறம் அதை விட்டா, அதை விட்டா 14. ஓகே, 14th தான் இந்த கரன்சிமோட கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கரெக்டா? ஓ 16th தானா? சூப்பர், ஓகே. தேவ ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணிக்கிறேன், தேவ ஒரு நிமிஷம். தேவ ஒரு நிமிஷம் இருங்க.